டெல்லியில் பிரதமரை நேரில் சந்தித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கல்வி, மெட்ரோ ரயில் திட்ட பணிகளுக்கான நிதியை விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தியதாக தெரிவித்தார். டெல்லியில் பிரதமரின் அலுவலகத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பூங்கொத்து கொடுத்து பிரதமர் மோடி வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடிக்கு தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் கைவினை கலைஞர்கள் உருவாக்கிய தடம் பெட்டகத்தை முதலமைச்சர் பரிசளித்தார். தொடர்ந்து தமிழ்நாட்டின் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பிரதமர் மோடியிடம் வழங்கினார். பின்னர் சந்திப்பு தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், சென்னை மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட திட்டப் பணிகளுக்கான ஒன்றிய அரசின் பங்களிப்பு நிதியை விரைந்து விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தியதாக தெரிவித்தார். இந்த பணிகளுக்கு இதுவரை 18,564 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருந்தாலும் இதுவரைக்கும் ஒன்றிய அமைச்சரையோட ஒப்புதல் வழங்கப்படாத காரணத்தினால இதுக்கான ஒன்றிய அரசோட நிதி தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்படலை. இதனால மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளில் தொய்வு ஏற்பட்டிருக்கு. எனவே தாமதமின்றி இந்த நிதியை உடனடியாக வழங்கப்பட வேண்டும்னு நான் கேட்டிருக்கிறேன். ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்திற்கான நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் அவர் கூறினார். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் நிதி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். மும்மொழிக் கொள்கையை பின்பற்ற தமிழ்நாடு ஒத்துக்கல. எந்த ஒரு மாநிலத்தின் மேலேயும் மொழி திணிப்பு இருக்காதுன்னு தேசிய கல்விக் கொள்கை உறுதியளிச்சிருந்தாலும் இந்த திட்டத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இதுக்கான ஷரத்து இல்லை. எனவே இந்த ஒப்பந்தம் திருத்தப்படணும்னு ஒன்றிய அரசுகிட்ட சொல்லிக்கிட்டு வரோம். இந்த சூழ்நிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படாத காரணம் காட்டி ஒன்றிய அரசு நிதியை விடுவிக்காததால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாமல் மாணவர்கள் கல்வி பாதிக்கப்படுற சூழலை உருவாக்கி இருக்கிறத சுட்டி காட்டியிருக்கிறோம். உடனடியாக இந்த திட்டத்துக்கான ஒன்றிய அரசோட நிதி அளிக்கப்படும்னு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். தமிழ்நாட்டு மீனவர்களின் பாரம்பரிய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்ததோடு இலங்கை சிறையில் உள்ள மீனவர்கள் அவர்களின் உடைமைகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கவும் பிரதமரிடம் ஸ்டாலின் வலியுறுத்தினார். மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணவும் கோரிக்கை விடுத்தார். முதலமைச்சரின் கோரிக்கைகளை கனிவுடன் கேட்டுக்கொண்ட பிரதமர் மோடி தமிழ்நாட்டு மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் பேசி நடவடிக்கை எடுக்க ஆவண செய்வதாக உறுதியளித்தார். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தியை அவரது இல்லத்துக்கு சென்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது திமுக எம்பிக்கள் டி.ஆர். பாலு, கனிமொழி ஆகியோர் உடன் இருந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.